கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய மறைவான மன்னாவில் இன்றைய செய்தி அறுவடை காலம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் என்று சொல்லுகிறார். கோடை காலம் என்பது இம்மைக்குரிய காலத்தை குறிக்கும். இம்மைக்குரிய காலத்தில் ஒருவரும் சொல்லாமலேயே ஆகாரத்தை சம்பாதிக்கிறது எறும்பு. அறுப்பு காலம் என்பது முடிவு காலத்தை குறிக்கும். இதை நாம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். முடிவு காலத்திற்கு எறும்பு கெட்டுப்போகாத தானியத்தை சேர்த்து வைக்கிறது. இதை யாரும் எறும்புக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனாலும் எதிர்காலத்தை குறித்து கணித்து தானாகவே தானியத்தை சேர்த்து வைக்கிறது. தானியம் ஒரு நாளும் கெட்டு போகாது, பாதுகாப்பானது, மறுபடியும் முளைக்கக்கூடியது. மண்ணில் விழுந்தாலும் மழைநீர் பட்டவுடன் தானாகவே முளைத்துவிடும். இதற்கு பெயர்தான் தானியம். மனிதர்களாகிய நாம் தன் குடும்பத்திற்காக, தனக்காக, தன்னுடைய உறவினர்களுக்காக இரவும் பகலும் உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். எறும்பை போல முடிவு காலத்திற்கு தானியத்தை சேர்த்து வைத்திருக்கிறோமா? அதாவது ரட்சிக்கப்பட்ட நாம் முடிவு காலத்தில் நம்முடைய மணவாளனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவ எக்காலத்தோடு வரும்போது மரித்த கர்த்தருக்குள் உள்ள பரிசுத்தவான்கள் தானியத்தை போல முதலாவது உயிரோடு எழும்பி எதிர்கொண்டு போவார்கள். இரண்டாவதாக உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாகி மணவாளனை சந்திக்க எதிர்கொண்டு போவோம். ஆவிக்குரிய உள்ளான மனிதன் கெட்டு போகாமல் தானியத்தை போல பத்திரமாய் இருந்தால் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எறும்புக்கு தானியத்தை குறித்து நிச்சயம் இருக்கிறது. நமக்கும் அந்த நிச்சயம் இருக்க வேண்டும். அதனால் தான் அற்பமான ஜந்துவான எறும்பினிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள்ள சொல்லுகிறார். ஆமேன். நாமும் எறும்பை போல ஆயத்தமாய் இருப்போம். தானியத்தை சேர்த்து வைப்போம். கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.